8 மாத காலப்பகுதிக்கு முதல் இந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க. 13 வயது சிறுவன் தன்னுடைய தாய்க்கு சகல பணிவிடைகளையும் செய்து பார்க்குறார். அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கை செலவை கொண்டு போகிறதுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அயலில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்து அதில் வர்ற பணத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று செய்து போட்டிருந்தனால் அந்த பதிவை பார்க்காதவர்கள் இந்த விளக்க பகுதியில் அந்த லிங்கை வந்து கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த பதிவை பார்த்த பல உறவுகள் முன் வந்து அவருக்கு வந்து உதவி வந்து செய்திருந்தார்கள். அதை தொடர்ந்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை வீட்டில் தேவையான அடிப்படை வசதிகளை வந்து செய்து கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து 2 உறவுகள் இணைந்து மாதம் மாதம் அவர்களுடைய செலவுக்குன்னு சொல்லி பணம் வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதோட லண்டனில் இருக்கிற அருணகிரி நடராஜான்னு சொல்லக்கூடியவரும் அந்த படியனால் பார்க்க முடியாது, யாராவது ஒருவர் பெரியவரை வச்சு பாருங்கள், அவருக்குரிய சம்பளமாக நான் 40,000 ரூபா பணத்தை வந்து தாரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து ஒரு ஆளை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி பிடிச்சி விட்டுருந்தாங்க. அப்போ ஒரு 4 மாத காலப்பகுதி வந்து பார்த்துருப்பா. அதுக்கு பிறகு அவர்களுக்கு இடையில் ஒரு கசப்புணர்வு மனக்கசப்பு வந்து வரையக்குள்ள இவாவை விட வேறு யாக்கள் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலப்பாடு வரையக்குள்ள அந்த சிறுவனே தன்னுடைய தாயை வச்சு பார்க்க வேண்டிய நிலப்பாடு வந்து வந்துட்டுது. அதுக்கு பிறகு அவள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தா. இடையில் இவர் வச்சு பார்த்து கொண்டிருக்கக்குள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படைக்க அந்த வைத்தியசாலையில் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பிறகு இன்னும் ஒரு அக்கா நீண்ட காலமாக தேடிக்கொண்டு வந்தேன். நான் வந்து ஒரு ஆளை வந்து இப்போ பம்பஸ் எல்லாம் மாற்றி பார்க்கணும் அப்படின்றதால வந்து அந்த 40,000 ரூபா சம்பளத்துக்கு யாரும் முன்வரவும் தயாராக இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வரையக்குள்ள அவர்களும் நீண்ட காலமாக நின்று கொள்ளினம் இல்லை. இப்போ என்ன செய்கிறன்ற ஒரு நிலப்பாடு, என்ன செய்கிறன்னு தெரியாத ஒரு நிலப்பாட்டில் இருந்தாலும் அப்போ இடையில் ஒரு அக்கா வந்தால் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஹாஸ்பிட்டலில் வந்து விட்டுருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கண்டு. அதுக்கு பிறகு அவாவும் வந்து இடையில் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு போயக்குள்ளே திரும்ப 13 வயது சிறுவனை தன்னுடைய தாயை வச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடு வரைக்க எங்களுடைய கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருக்கிற உளநல வைத்தியரால் சிறுவனுடைய தாயார் தர்மபுர பகுதியில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாவா. அந்த வயர் ஊடாகத்தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலப்பாடு அவாவுக்கு வந்து வந்துட்டு கடைசியாக. அப்போ அதுக்கு பிறகு அவரால் பார்க்க முடியாது, இவ ஒரு பராமரிப்பு இல்லத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நமச்சிவாயம் முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்மபுர பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்போ அதில் வைத்தியருடைய அனுமதியோடு சேர்க்கப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு தம்பி வந்து என்னோட தான் இருந்திருந்தார். அந்த பதிவுகள் எல்லாம் போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு 5ஆம் மாதம் 7ஆம் தேதி அவருடைய தாயார் பிற்பகல் 5ஆம் மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் நமச்சிவாயம் முதியோர் இல்லத்தில் வந்து காலமாக இருந்தார். மரணம் அடைந்த செய்தி வந்து முதியோர் இல்லத்தால் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அவருடைய மகனை அழைத்து கொண்டு முதியோர் இல்லத்துக்கு வந்து போனான். முதியோர் இல்லத்தில் வந்து சொல்லியிருந்தார்கள் இவர் வந்து வைத்தியரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இவ இறந்துட்டா இங்கேயே வந்து அடக்கம் செய்யலாம், நாங்கள் அந்த நிகழ்வுகளை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய மகன் அதை வந்து விரும்பலை. தன்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிற காலப்பகுதியிலேயே முதியோர் இல்லத்துக்கு போகிறத வந்து விரும்பலை. அதால் எங்களுடைய வீட்டில் வந்து கொண்டு போய் இந்த இறுதிக்கிரிய நிகழ்வை தான் செய்ய விருப்பப்படுவதாக வந்து என்னிட்ட தெரிவிச்சிருந்தார். அவருடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன் நான். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்போ வந்து சின்ன வயது, தன்னுடைய தாய் வாழ்ந்த இல்லத்தில் வந்து அந்த இறுதிக்கிரிய நிகழ்வை செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறார். ஆனால் எதிர்காலத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு வசதியான பணம் படைத்தவராக இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வை தன்னால் செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்ற ஒரு வழி எந்த காலத்திலையுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்றதால 2 உறவுகள்கிட்ட நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் இதற்குரிய பணத்தை வந்து தர சொல்லி. அந்த அடிப்படையில் 1,50,000 1,00,000 பணத்தை வந்து வழங்கியிருந்தார்கள். 2 உறவுகள் இணைந்து கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் அவர்கள் வந்து ஏற்கனவே என்னூடாக அந்த குடும்பத்துக்கு ஒரு குழாய் கிணறு அமைத்து கொடுத்திருந்தார்கள். அப்போ அவருடைய அந்த மரண செய்தியை கேட்டு அதற்குரிய பணத்தை வந்து தான் தருவதாக தெரிவித்து 1,50,000 ரூபா பணத்தை வந்து வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வந்து தந்திருந்தார்கள். அதே மாதிரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா, கனடா மொன்றியலில் இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா என்னூடாக தொடர்ச்சியாக உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறவர். அப்போ அவரும் 1,50,000 ரூபா பணம் தந்திருந்தார்கள். 3,00,000 ரூபா நிதியில் அவருடைய அந்த இறுதிக்கிரிய நிகழ்வுக்கான சகல ஏற்பாடுகளையும் வந்து செய்திருந்தான். தம்பி வந்து என்னோட தான் இருந்தவர், 13 வயது சிறுவன். இப்போ அவருடைய தாயார் முதியோர் இல்லத்தில் அனுமதிக்கப்படையக்குள்ளே என்னோட தான் இருக்கிறார் அப்படின்றத அவருடைய பிறந்தநாள் நிகழ்வு பதிவுகள் எல்லாமே வந்து போட்டிருப்பான். என்னுடைய வீடியோவை பார்க்குற உறவுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தம்பி வந்து மரண செய்தி கேட்டு சரியாக வந்து கவலைப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு நான் வந்து விளக்கம் கொடுத்துருந்தேன். அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார்.
அவருடைய அம்மா வந்து உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் பெரும் வலிகள் பெரும் துன்பங்களை வந்து சுமந்து கொண்டிருந்தவா. அவாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடச்சிருக்கு தம்பி, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்குள்ள அவருடைய மனம் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருந்தது. அவர் வந்து நேரடியாக அம்மாவை வந்து நீண்ட காலமாக ஒரு 10 மாத கால பகுதிக்கு மேலாக பார்க்குறதால அவரும் அவள் வந்து பட்டு கொண்டிருந்த துன்பங்கள் துயரங்களை வந்து தண்ட கண்ணூடாக வந்து பார்த்து கொண்டிருந்ததால் அதை அவருடைய மனம் வந்து முழுமையாக வந்து ஏற்றுக்கொண்டது. தன்னுடைய அம்மாட அந்த இறுதிச்சடங்கு நிகழ்வை நீங்கள் வந்து சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய என்னென்னலாம் செய்யணுமோ அதை வந்து அவரே வந்து சொல்லியிருந்தார். இது செய்யணுமன்னா இப்படி செய்யணும். கடைசியாக வந்து சொல்லியிருக்கிறார், அதை அம்மாட அத்தியை கொண்டு போய் கீரிமலையில் வந்து கரைக்கணும், இப்படித்தான் இந்த நிகழ்வு செய்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ இன்றைய தினம் 8 அந்த இதன்னு சொல்லுவாங்க காடாத்துறது அப்படின்னு சொல்கிறது, காடாத்துற நிகழ்வு வந்து இன்றைய தினம் வந்து நடைபெற்றிருந்தது. 31 நாட்கள் இந்த கொல்லி வச்சா உடலுக்கு வந்து கொல்லி வச்சா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அப்போ அதால் வந்து அவருடைய இல்லத்தில் இப்போ அவருடைய உறவினர்கள் 2 இருக்கினம். அப்போ அந்த 2 இணைந்து அவருடைய இல்லத்தில் வந்து இருக்கினம். தன்னுடைய தாயாருக்கு வந்து அந்த 31 நாள் விளக்கு வைக்கணும் அப்படின்றதால அதுக்கு பிறகு அவர் வந்து என்னோட இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து போவார். தர்மபுர பாடசாலையில் வந்து அவரை வந்து இணைத்திருக்கிறான். அதைத்தான் அவர் ஆரம்பத்திலேருந்து செய்கிறதுக்கு வைத்தியசாலையாலேயே அவரை வந்து சிறுவர் பராமரிப்பு இல்லத்துக்கு வந்து அனுப்புறதுக்கு தயார்படுத்திக்குள்ள அதை வந்து அவர் விரும்பையில் அங்கேருந்து என்னோட இருந்து போகிறேன், என்னோட இருந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் வந்து என்கிட்ட சொல்லு கேட்டு படிப்பீங்களா இருப்பீங்களான்னு கேட்கக்குள்ள ஓமன்னு சொல்லி அதே மாதிரி நான் சொல்கிறத வந்து கேட்டு ஒரு சரியாக செய்யக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய ஒரு படியை நான் வந்து இருக்கிறார். இப்படியே இருந்தாருன்னு சொன்னால் கட்டாயம் அவரை வந்து அவர்கிட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டே விட வேண்டிய பொறுப்பை வந்து நான் எடுப்பேன். அதைத்தான் அவருக்கும் வந்து சொல்லி இருக்கிறேன். ஓம் மகாம் பவித்ரன் நமஹாம். ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சதீஸ்வரனம் பூஜம் பிரசன்னவதனம் தியாய் சர்வ விக்னோபாசாந்தி. ஓம் சிவாய நமக. சிவசம்ரோகி அஸ்மானமாரே உபயதஸ்மீராரே மந்தஸ்மீதம் மங்களமாதனோது வல்யேக்னோ வீதாரணம் கருள்யே. ஓம் தன்மீசாய வித்மகே வாக்சுத்ததிமே தன்னோ சிவப்பிரசோதயாது. உருவாகி பிறப்பட்டு இங்கொருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு உயிராரும் கடை போகாரால் மறுவாகி நின்னடியேன் மறவேலம்மா. இருவையாரம் அகலாதே கண்ணார்ந்த பூங்கொன்றையும் கம்பாதியும் சடா என்பார் தாங்கிருவர் மறவாதி நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் தோழி பங்கம் விடமுண்டாம் கண்டம் மிக நல்ல வீணை தடவி மாதவியும் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உளமே ஞாயிறு திங்கள் செவ்வாய் செல்லாதிப்பருகே தென்னிலா மலர்ந்த வேணியாயுந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று தென்னிலா மலர்ந்த வேணியாயுந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்து
பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாம் என்று துதிக்கம் படுவது நீரேம் தந்திர திருநீரேயும் காண வினியது நீரேம் கவினையும் தருவது நீரேம் தகைவது நீரேம் மதியையும் தருவது நீரேம் சேனமோம் தருவது கபடியும் பார்வதியும் கங்கையும் வந்து கபடிந்து மெழுகியும் அன்று போனக மாக நஞ்சு உண்டல் வாடி போத்திரி சுண்ணம் இடிச்சுண்ணாமே அயந்தலை விடுவிரிந்த மானிடமே ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல ஊற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டில் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல என்றால் சதம் கட்சியே கம்பனே பசுவே சத்குமார் ஜெயவாணி மயானஞ்சத்ராதான முத்ராசனாயன மாங்கந்தாயன மாங்கந்தீனமாம் ஆதிபிரமணா தேவராதே விரதக்கண்ணே மெரோ சஜ்ஜனா பசுவே
தம்பி அதில் பண்ணிக்காரு தம்பி போட்டா அப்புறம் வேற ஒருத்தர்
வெளியே வச்சு விட வாங்கிருந்து போட கொடு வாங்கிருந்து எங்க அப்பாட்டி யாரு என்னண்ணா இந்த வாங்கிருந்து கொடு நாலு வாங்கிருந்து கொடு வாங்கடா ஆனால் மறுவாகி நிம்மடியேன் மறவேனம்மான் மறுத்தொரு கால் பிறப்பட்டேன் மாறா வண்ணம் திருவாவூர் மணவாளா திருவாவூர் மணவாளா திருத்தம் கூட்டாய் செம்பனே கம்பனே திகைத்தேனே தென்னிலா மலர்ந்த வேணியாயுந்தன் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் இன்பமாமென்று கண்ணிலானந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மீட் குவித்து திரும்பி பார்க்காம வா கொடியா வா நீ வா கொண்டு தெப்பியே கொண்டு அங்க போ ஐயோ கொண்டு வா நூலையும் கொண்டு போயாங்க அவசரம் இல்லை அங்க பின்னால நூலங்க போட்டுட்டீங்க பக்கத்தாலே பாபு அப்படியே தலையில ஓடுங்க அதுல குடிக்கணும் போ அதுல குடிங்க தெப்பியே போ கத்திய விடுங்க கத்தி அதிகம் கொடுக்குது கொஞ்சம் கண்ணை விடுங்க கத்தி எப்படி எல்லாருக்கும் முழுக்கணும் மூடு அங்காலே மூடுங்க இந்தா தீபாட்டி பின்னுக்கு மூட்டு பின்னுக்கு மூட்டு வைடா